கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை லூக்கா 18:7. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Luke 18:7. And will not God bring about justice for his chosen ones who cry out to him day and night? Will he keep putting them off? அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரவும் பகலும் அநேக காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய சொத்து பிரச்சனையா, அக்கம்பக்கத்தாருடன் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெகு விரைவில் நியாயம் செய்வதாக இன்று வாக்களிக்கிறார். சந்தோஷமாயிருப்போம். வசனத்தை அறிக்கையிடுவோம். ஆமென். நீதியுள்ள நியாயாதிபதியே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். தீ விபத்தினால் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் உயிரிழந்த 10 பிறந்த குழந்தைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பெற்றோர் எவ்வளவு கதறுவார்கள் அப்பா. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களுடைய நாட்டிலே சிறு குழந்தைகளுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளும் அகற்றப்பட வேண்டுமாய் பாரத்தோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீ தடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறையா. சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும். சிறு குழந்தைகளுக்குரிய தேவதூதர்கள் எப்பொழுதும் உடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் அல்லவா? தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் காட்டுவீராக. சிறு பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை நீர் அளித்து பிள்ளைகள் உயிருடன் வாழ அவர்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேற தேவனாகிய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே சிறுபிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.